வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு 2 நிமிஷத்தில் அரைக்கிற மாதிரி நல்ல ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இட்லி தோசை கூட வச்சு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கும். இதே போல் சட்னி ரெசிபி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் நிறைய இருக்குது. அதோட லிங்க் எல்லாம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ சட்னி அரைக்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன். அதில் ஒரு 6 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து சட்னிக்கு உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு வரமிளகாய் சேர்த்துக்குங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். சின்ன தேங்காய் மூடி, ஒரு முழு மூடி திருவி எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4 பூண்டு பல், மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இந்த சட்னி பார்த்திங்கன்னா எதுவுமே நம்ம வதக்க போகிறதில்ல, எல்லாமே பச்சையாக தான் சேர்த்து அரைக்க போகிறோம். டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்குங்க. இது கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன துண்டு புளி, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை, அதே போல் கொஞ்சமாக கொத்தமல்லி. இது ரெண்டுமே வந்து ரொம்ப கம்மியான அளவு தான் வைக்கணும். இப்படி கம்மியாக சேர்த்து அரைக்கும் போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இதை ஃபஸ்ட்டு ஒரு ஓட்டை ஓட்டிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இப்போ பாருங்கள், சட்னி அரைச்சி எடுத்து வந்துட்டேன். இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இந்த சட்னி பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியாக வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுக்குவோம். இப்போ பார்த்தா தெரியும், இந்த பக்குவத்துக்கு இருந்துச்சுன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் சட்னியோட டேஸ்ட்டு. இப்போ இந்த சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துருவோம். தாளிக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு தாளிப்பு பேன் வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கடுகு உளுந்து நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அந்த சூட்லேயே வந்து கருவேப்பிலையும் வரமிளகாயும் சேர்த்து நம்ம தாளிச்சிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ நம்மளோட தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. சட்னி கூட சேர்த்துக்குவோம். அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான சட்னி ரெடி ஆகிடுச்சிங்க. உண்மையிலே டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக அந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட அந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.